அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், ஒரு புரட்சியை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு புரட்சிய எந்த ஒரு அரசியல் கட்சியுமே என்னைய கேட்ட அப்படின்னா, இப்ப ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மரண அடி 2 கட்சிகளுக்குமே விழும்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அத்தகைய மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம். இது அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு. இப்போதைய நிலவரப்படி, நான் இப்போ வீடியோ அப்லோடு பண்றேன் அப்படின்னா, ஒரு 6 மணி. ஸோ இந்த மாலை 6 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, 108 இடங்கள்ல தாவேகா முன்னிலையில் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 15 இடங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே, இன்னும் முன்னிலையானது இருக்கு. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த கவுண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி வெற்றியானது அனௌன்ஸ் பண்ணப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கப் போகுது. ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப 234 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா, இதுல பெரும்பான்மை வாங்குனா மட்டும் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு 108, இன்னும் ஒரு 2 சேர்த்துக்கலாமே 110 இடங்கள்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே, இவங்களுக்கு தேவையான தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் 8 தொகுதிகள் தேவை. பெரும்பான்மையை நிரூபிச்சா மட்டும்தான் இவங்க அரியணை ஏற முடியும். ஸோ இதன் அடிப்படையில காலையில இருந்தே ஒரு 12 மணி வாக்குல இருந்தே மற்ற கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் அடிப்படையில காங்கிரஸ் கிட்ட மதியமே இவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா கிட்ட கூட போன மாதிரி கேள்விப்படல. பட் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ், இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தையானது போனதா சொல்லப்படுது. காங்கிரஸ் கிட்ட, அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லும்போதே, முதல்ல அவங்க வரவேற்ற ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். அவங்ககிட்ட கேட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வரல. அந்த இடத்துல அவங்க அதிகமான சீட்டுகள் கொடுத்து திமுக அவங்களுடைய வலையிலிருந்து இழுத்துறாங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் உடைய துணை கண்டிப்பா வேணும். 5 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, ஸோ இந்த இடத்துல இவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தையானது போனது. ஆனா அவங்க போகாம ஏடிஎம்கே கூட வந்தாங்க. இப்ப இவங்க 4 இடங்கள்ல லீடிங்ல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுல ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க. 5 இடங்கள். 1 சௌமியா அன்புமணி ஜெயிச்சுட்டாங்க. ரிமைனிங் பார்த்தோம்னா இன்னும் 4 இடங்கள் இருக்கு. ஸோ இவங்களும் ஜெயிக்கிறாங்க. ஒரு 4 இடத்துல வராங்க அப்படின்றப்ப, ஸோ இந்த 4, இந்த பக்கம் ஒரு 4, இல்ல இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 4 அப்படின்னு எப்படி பார்த்தாலுமே 118 ஆனது சாதாரணமாகவே விஜய்க்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் ஒரு சில டிராபேக்ஸ்ன்றோட ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம். இப்ப 110 இடங்கள்னு சொல்லிட்டு நான் உறுதியை சொல்லிட்டேன். இதுல 107, 105 அந்த மாதிரி வந்தாலுமே அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 சீட்டுகள் தேவைப்படுது அப்படின்னா, மற்ற கட்சியிலிருந்து சின்னதா இருக்கக்கூடிய அதர்ஸ்ன்னுவாங்கல்ல, ஸோ அதிலிருந்து ஒவ்வொரு ஆளும் தூக்குறது. இல்ல அப்படின்னா அதிமுக இருக்குன்னா அதுல இருந்தே ஒரு சில ஆட்களை கூப்பிடுறது. திமுக இருக்குன்னா அதுல இருந்தே ஒரு சில ஆட்களை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில ஆட்களை உள்ள இழுத்து போட்டு கண்டிப்பாக ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் பிடிக்க போகுது. முதலமைச்சர் பதவியில நம்முடைய விஜய் அவர்கள் அமரப் போறாரு. முதலமைச்சராக பதவியும் ஏற்க போறாரு. ஸோ இந்த ஒரு புரட்சியானது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நாம வயசு இன்னைக்கு என்ன ஆகுது? 30 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷம் வரலாற்றுல பார்த்தோம்னா, திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பெரிய கட்சிகள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்துருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை எந்த கட்சியுமே பார்த்தது, எந்த கட்சின்றத விட என் வயசுலேருந்து எனக்கு மேல ஒரு 20 வயசு இருக்காங்கன்னா, ஒரு 50 வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்குமே பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை யாருமே பார்த்தது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு. டிஎம்கே அவர் பிரிஞ்சு ஏடிஎம்கே ஓப்பன் பண்ணாரு. அவர் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. வந்தாரு. கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடிக்கும் அதிகமான வாக்குகள வாங்குனாரு. இன்னைக்கு 110 இடங்கள் பிடிச்சாரு. அரியணை ஏற போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. கண்டிப்பா விஜய் அவர்கள பாராட்டியே தீரணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, மக்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதே மாதிரி திமுக, அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. இது 2மே தான் இன்னைக்கு விஜய் மீது ஓட்டுக்களா போயிருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றாரு. அவர் பதவியேற்கிறாரு அப்படின்னா, அடுத்து தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. ஒரு முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த முறையும் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்த முறையும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு, தொடர்ந்து 15 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு.
விஜய் அவர்கள் எத்தகைய அரசியல் வந்து பண்ண போறாரு, எத்தகைய உதவிகள மக்களுக்கு வந்து செய்யப்பட போறாரு, எத்தகைய திட்டங்கள வந்து கொண்டு வர போறாரு, அப்படின்றத பொறுத்து தான். இப்ப வந்து கல்வி கடன்லாம் வந்து இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாரி கல்வி கடன் ரத்துன்றதா இருக்கட்டும், இல்ல வந்து விவசாயத்துக்கு ஒரு சில முன்னெடுப்பான விஷயங்களா இருக்கட்டும், ஒரு சில திட்டங்களா இருக்கட்டும், இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், கல்விக்கான விஷயங்களா இருக்கட்டும், பெண்களுக்கான விஷயங்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய இந்த குற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எத்தகைய வேகத்துல வந்து தீர்க்கிறாரு. ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குதுன்னா, அத வந்து எத்தகைய வேகத்துல அந்த குற்றவாளிகள வந்து கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு வந்து குடுக்குறாரு. இங்க வந்து ஒரு சமூக பிரச்சனை, ஒரு ஜாதி பிரச்சனை, ஒரு மத பிரச்சனை வருது அப்படின்னா, அதெல்லாம் வந்து எப்படி வந்து டீல் பண்றாரு அப்படின்ற பொறுத்து தான், இவருக்கு மக்கள் வந்து அடுத்து ஒரு வாய்ப்பு வந்து குடுப்பாங்க. ஸோ இவருடைய அந்த அரசியலானது புதுவித அரசியல் இப்பதான் வந்து படியெடுத்து வைக்கிறாரு, அடி எடுத்து வைக்கிறாருன்றப்ப, ஸோ ஒவ்வொன்னத்தையும் இவர் வந்து பார்த்து பார்த்து சரியான முறையில தீர்வு காணா மட்டும் தான் இவருக்கு அடுத்த வாய்ப்பானது வந்து கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக விஜய் அவர்கள் பொறுமையாக உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எத வந்து பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்லதா வந்து போய் சேரும். எத வந்து பண்ணா மாணவர்களுக்கு நல்லதா போய் சேரும். எத வந்து பண்ணோம் அப்படின்னா வயதானவங்களுக்கு நல்லதா போய் சேரும். பெண்களுக்கு நல்லதா போய் சேரும். குழந்தைகளுக்கு நல்லதா போய் சேரும். நம்ம வந்து வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு மனுஷனும் தனி மனிதனையும் முன்னேற வைக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுத்தையும் நுனிப்பா வந்து உட்கார்ந்து இங்க வந்து பெண்கள் பாதுகாப்படுறதுக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கும், மலைகள் பாதுகாக்கப்படுறதுக்கும், மரங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் எத்தகைய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாரு, கையில் எடுக்கிறாரு, எத்தகைய திட்டங்கள வந்து எடுக்கிறாரு அப்படின்ற பொறுத்து தான், இவருடைய அந்த வெற்றியானது இன்னும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாகும். அதாவது இந்த 5 ஆண்டு வந்து உறுதி. அது வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது. அதுக்கடுத்து 5 வருஷம்னு இருக்குல்ல. ஸோ அதுக்கடுத்துன்னு இருக்குல்ல. எப்படி இந்த இடத்துல வந்து காலூன்றி நிக்க போறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதே மாரி இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் வந்து குடுக்கல, பேசல அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே, இனிமேலுக்கு வரக்கூடிய நாட்கள்ல எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பேசணும். இங்க வந்து எடக்கு மடக்கா வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணும் தெரியாத ஒரு சில தலைவர்கள் முதலமைச்சரா இருந்தபோதே ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு வந்து போன தலைவர்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலோ இருக்காது. அவ்வளோ தெரியாம ஒண்ணும் இவ்வளோ ப கோடி சம்பளத்துல வந்து பணம் அதாவது இவ்வளோ கோடி சம்பளம் வாங்கிட்டு படம் நடிக்க போறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் படம் நடிச்சிருக்காரு. எல்லா விஷயமும் அது அவர் வந்து புரிஞ்சதுனால தான் அங்க வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேட்ஜ் இருக்கு. ஸோ அந்த நாலேட்ஜ் வச்சு சரியாக பயன்படுத்தி, அவர் ஒரு நல்லதொரு இடத்துக்கு வந்து போகணும். அதே மாதிரி இந்த மக்களுக்கு நல்லத வந்து செய்யணும். ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. ஸோ கண்டிப்பாக காங்கிரஸும் அதே மாரி பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாரி ஒரு சில கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிடிச்சு போடுவதன் மூலியமாக கண்டிப்பாக பெரும்பான்மையோடு இல்லாமல் இருந்தாலுமே, இவர்கள் வந்து ஆட்சி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதி. கிட்டத்தட்ட இல்ல 100% வந்து உறுதியாகவே தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்க விஜய் அவர்கள் ஆட்சி பிடித்தாரு அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அடி வந்து விழுந்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி நல்லதொரு வோட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா, போன எலக்ஷன் வாங்கியிருந்தாங்க. 36,00,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து மளமளன்னு சரிஞ்சு போய் 12,00,000 ஓட்டுகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 8% இன்னைக்கு வந்து 3.5%ன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய ஒரு அடியே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நம்புறாங்க, இவ்வளோ மக்கள் நம்புறாங்க, இவ்வளோ மாணவர்கள் நம்புறாங்க, இவ்வளோ மாணவிகள் நம்புறாங்க, இவ்வளோ பெண்கள் வந்து நம்புறாங்க, இவ்வளோ சின்ன சின்ன குட்டி பசங்கலாம் வந்து வீட்ல சொல்லி வந்து விஜய்க்கு ஓட்டு போட வைக்கிறாங்கன்றப்ப, அதற்கு ஏற்றார் போல விஜய் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பும், அந்த திட்டங்களும் மக்களுக்கு நல்லதாக, மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விஜய் அவர்களையும் வந்து கேட்டுக்கிறேன். அந்த இறைவனையும் வந்து கேட்டுக்கிறேன். நல்லபடியா வந்து முதலமைச்சரா இருக்காரு. ஸோ அவர் மூலியமாக இந்த மக்களுக்கு நல்லத வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.